அப்படி மட்டையை அப்படி செதுக்கி வச்சு அதுல உளுந்து முட்டை அப்படி கட்டி விட்டு அப்படியே காஞ்சி பிடிச்சிக்கணும். சிரிச்சிருந்தா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குருவோம், விளக்கெண்ணெயை அப்படியே அதை ஒரு மாசம் கழிச்சு ஆறும் அப்படி எடுத்து போடுவோம். இந்த வைத்தியம்னு நினைச்சேன். ஒரு நாள் என்னதான்டா பச்சை மட்டை அது அண்ணே அது தெரியாது அண்ணே. தலைவர் என்ன பண்ணுவாங்க, சரி வரலன்னா பச்சை மட்டை வைத்தி என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. அண்ணே சட்டையெல்லாம் கழட்டிட்டு பச்சை மட்டை இருக்குன்னா பச்சை மட்டைன்னு ஆமா அந்த கருகை சீச்சிட்டு பிடிச்சு வெடுத்து விட்டோம்னானே தோலை அப்படியே சட்டை சட்டையா பிஞ்சுட்டு வரும்னே. அப்புறம் கடல் தண்ணீர் ஒரு வாளியில் எடுத்துட்டு வந்துன்னு ஊற்றி விடும்னே, இல்லைன்னா உப்பை கரைச்சி ஊற்றி விட்டுரும்னே. ஆளு அது வர வாயை திறக்க மாட்டான், ஒன்னும் சொல்ல மாட்டான். இந்த பச்சை மட்டையில அடிச்சு உப்பு தண்ணியை ஊத்துனோன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இப்ப நம்மளும் கூட அதை என்கொயரிக்கு வைக்கணும், விசாரணைக்கு வைக்கணும். 2 பச்சை மட்டை கிட்ட வெளுத்து எவன் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான். அந்த சிவாஜி படம் மாதிரி ஆபீஸ் ரூம்குள்ள போங்க, அங்க அந்த ஜிம் பாய்ஸ் இருப்பாங்க, அந்த கூட்டங்கள் எல்லாம் இது பண்றதுக்கு நிறுத்திப்பாங்களா, அவங்களுக்கு பேருங்க பவுன்சர் மாதிரி ஒரு 4 பேர் அப்படி குறுக்கு மறுக்குமா அப்படியே நடக்க விடும்போது அப்படியே இருப்பான். என்ன நடக்குமா பச்சை மட்டை வச்சு, சரி எவ்வளவு வச்சிருக்க நீ சொல்றியா நான் சொல்லுவா, 2 லட்சம் கோடி வச்சிருக்க, நீயா கொடுத்தா வெளியில இருப்ப, நானா எடுத்தா உள்ள இருப்பேன். வசதி எப்படி எனக்கு அங்க ஒரு அணை கட்ட வேண்டியது இருக்கு, 2500 கோடி தேவைப்படுது, கட்டில் உன் பேரை வைக்கிறேன், இல்லை உன் பொண்டாட்டி பேரை வைக்கிறேன், சரி நம்ப நீ விரும்பிட்டு உன் அப்பாட்டி பேரை கூட வைக்கிறேன். எனக்கு வேண்டியது அணை, உன் துணை எதுவோ அது பேரை வச்சு வழி இல்லை. சிலரே சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை தான், கொலை வாழினை எழடா மிக கொடியோர் செயல் அறவே, புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழன் தான். ஆடா அடிக்கு அடி வாங்கி ஓடி 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 பயப்படாத, விமர்சனங்கள் அதெல்லாம் விடு. தோப்புல நேரா நிக்கிற மரத்தை தாண்டா முதல்ல விட்டுவான். நம்ம நேரா நிக்கிறோம், நேர்மையா நிக்கிறோம், நம்மளை தாண்டா விமர்சிப்பான். போடா மாசத்துக்கு சொல்றான்ல, டே எதிரி உன்னைய புகழ்ந்துட்டானா நீ இதை தவறு பண்றாயடா ஜாக்கிரதையா இருக்கிறான். எதிரி உன்னை விமர்சிச்சுக்கிட்டு இருந்தா நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கடா, வேலை சரியா இருக்கு, வேமா போடான்றான். அவன் முன்னத்தியர்கள் நிறைய இருக்காங்கல்ல, பிடல் சொல்றாங்க, பிடல் காஸ்ட்ரோ, டேய் நீ போற பாதையில உனக்கு எந்த இடையூறு இல்லையாடா, டேய் நீ போக வேண்டிய பாதை இல்லடா, வேற வேணா போன பாதை, திரும்பி வாடா, நீ போற பாதையில உனக்கு இடையூறு இருக்கணும், உனக்கு இடையூறு இருக்கணும், விமர்சனம் இருக்கணும், சிக்கல் இருக்கணும், ஏச்சு இருக்கணும், பேச்சு இருக்கணும், அவதான்டா நீ சரியான பாதையில் போற போடாங்க. இதனால இதெல்லாம் கவலைப்படாது. வளைஞ்ச ஆணியை வேணாலும் அடிப்பான தம்பி, நேரா நிக்கிற ஆணியை தான் அடிப்பான். நம்ம நேரா நிக்கிறான் அடிக்கிறான். இப்ப நாமளே கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லு பேச மாட்டோம்.